வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியை வீட்டை விட்டு விஜயை அனுப்பிடுறாங்க. அப்போது அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரோகிணி எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கொண்டு வாடா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இந்த விஷயத்தில் நான் அம்மா சொல்ல மீறவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்த முத்து, எப்பா அவனை பற்றி தெரியாதாப்பா, அவன் பிடிமண்ணு, அம்மா என்ன சொல்லுறாங்களோ அதை மட்டும்தான் கேட்பான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. ஏங்க, என் பிள்ளைய நான் நல்லதாங்க வளர்த்துருக்கேன், என் சொல்ல மீறாத அளவுக்கு தான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் அவன் பொண்டாட்டி சைடு தான் அவன் நின்றுருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாருங்க அவனுக்கு பொண்டாட்டி? அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் எப்படிங்க பொண்டாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, எல்லாத்தையும் பற்றி முழுமையாக நீ தெரிஞ்சுக்கிட்ட, தெரிஞ்ச பிறகு உனக்கே புரியலையா? அந்த பிள்ளை மனோஜோட பொண்டாட்டி தான், மனோஜை ரொம்ப விரும்பியிருக்கா, அதனால் தவிர்க்க முடியாமல் பொய்யை சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க, எத்தனை பொய்யுங்க? மலேசியாவில் அப்பா இருக்கார், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, இதெல்லாம் வாயில் வர வேண்டியதா அப்படிங்கிறாங்க. உன் பேராசைக்கு அந்த பிள்ளை இற போட்டிருக்க, அவ்வளோதான். மற்றபடி நீனும் ஆசை பிடிச்சவளா தான் இருந்திருக்க. மனசார ஒரு ரோகிணியை கட்டணும் அப்படின்னு கட்டலையே, உன் பையனுக்கு வசதியான பொண்ணை கட்டி வைக்கணும், பெரிய பணக்காரியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்க. அந்த பொண்ணு அதை பயன்படுத்திட்டு சொல்லியிருக்கா, அவ்வளோதான். சரியா? மருமகனா உனக்கு மூத்த மருமகனா அது ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இன்னும் அந்த ரோகிணி வார்த்தையே என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி மீனான்னு பேசுனா உனக்கு கோவம் வரும், இப்போ ரோகிணின்னா உனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னா அப்படிங்கிறாங்க. ஏங்க, எனக்கு மருமகனா சுருதி மட்டும்தான், வேறு யாரையும் நான் மருமகளை ஏற்றுக்க போகிறது கிடையாது. மனோஜோடைய அளவுக்கும் அறிவுக்கும் நான் வேறு ஒன்று பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, மனோஜ் எல்லாத்தையும் தப்பு தப்பாக தான் செய்வான். அவன் கல்யாணம் முடிச்சதாக இருக்கட்டும், இப்போ அந்த பொண்ணை வேண்டாம்னு அவங்களோட நீ சொல்லதை கேட்டுக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும், எல்லாமே அவன் தப்பான முடிவை தான் எடுக்கான். கடையுமே ஒழுங்காக நடத்தலை, கடன் அகலக்கால் வச்சான், கடையும் போயிடுச்சு. இப்போ கடன்காரங்க கையில் இருக்காங்க, வச்சுருக்காங்க அந்த கடையை வாங்கினா கிட்டத்தட்ட 26 லட்ச ரூபா வேணும். அதுக்கு அவன் வீட்டில் வழி கிடையாது. என் அக்கௌண்ட்டில் ஒரு 2-3 லட்ச ரூபா இருக்கும், மீதி பணம் பெறட்டோம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க, இப்போ என்கிட்ட ஒரு 2-3 லட்ச ரூபா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. பாரு, இதை போட்டாலும் அது முடியாது. டே முத்து, நீங்கள் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு இருக்கும். முத்துக்கு ஒரு கால் வருது. தம்பி கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. எங்கே சார் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு போ தம்பி, நான் முருகேசன் தானே பேசுகிறேன், புரியுதுல அப்படிங்கிற. சார் உங்கள் நம்பரில் தான் புது நம்பர்னு தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. முருகேசன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ என் பையனுக்கு பெரிய மந்திரி வீட்டில் கல்யாணம், நல்ல சீரு சிறப்பமாக பண்ணணும். நீ வேறு கடைசியாக பார்க்கும்போது உன் வீட்டம்மா டெக்கரேஷன் எவ்வளோ பயங்கரமாக பண்ணுதாங்கன்னு நீ சொன்ன. ஏன்னா இங்கே யாரை கேட்டாலும் சிந்தாமணிட்டு கொடுங்க அப்படிங்காங்க. விசாரித்து பார்த்ததுல அந்த அம்மா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணுதான். அது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன்னா மாடலாக இருக்கணும், அழகழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதுபோக மந்திரிங்களை நிறைய பேரை கூப்பிடுவாங்க, அரசியல்வாதிங்க, தெரிஞ்சவங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க. அப்படிங்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதுபோக ஒரு 4 இடம் விருந்தாளர்கள் தங்குறதுக்கு மண்டபம் பிடிச்சிருக்கோம், அந்த 4 மண்டபத்துலேயும் அலங்காரம் பண்ணணும். அதுபோக கல்யாண மண்டபம், நம்ம வீடு, என்ன பொண்ணு மாப்பிள்ளை ஒரு 2 கிலோமீட்டரில் இருந்து வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த வழிகளில் ஒரு வழி ஒன் சைடு வழியாக கேட்டிருக்கு, அதில் பூராமே வார வழியில் பூக்களால் தூவணும். இவ்வளோ வேலையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, கண்டிப்பாக பண்ண முடியும், வேலை பெரிய வேலை தான், ஆனால் என் வீட்டுக்காரியோட நான் இருந்து எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, இந்த வேலையை அனுபவம் மிக்க ஆள்கிட்ட தான் கொடுக்கணும். இருந்தாலும் நீ ரொம்ப கரெக்டான ஆள், உன் பொண்டாட்டி ஒரு தொழில் பண்ணுதான்னா உன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுன்னு நான் நம்புகிறேன். என்ன தம்பி, இதில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது தம்பி, அட்வான்ஸாக இருக்குது, இதை வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 10 லட்ச ரூபா வந்திருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டு எப்படி எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறாங்க. தம்பி, மற்றவங்கள்ட்ட கொடுத்தா 50 லட்ச ரூபா கிட்ட வரும், நான் சொல்கிற வேலைகள்லாம் சேர்த்து. சரியா? நீங்கள் கூட கேட்டாலும் சரி தான், குறைய கேட்டாலும் சரி தான், அது உங்கள் விருப்பம். நான் உங்கள்கிட்ட அனாவசியம் நான் பேச மாட்டேன். இனிப்பு தான் உனக்கு தெரியுமாப்பா, நான் எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருந்தாலும் சரி தான், எத்தனை கார் இருந்தாலும் சரி தான், நான் பர்சனலாக போனால் உன்னை தானே கூப்பிடுவேன், அது தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம் அப்படிங்கிறாங்க. கார்லாம் கூடாது, எப்பவும் போல் அண்ணனே கூப்பிடு, வேலையை ஜம்முன்னு செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் மீனாட்ட போகிறாங்க, மீனா ஒரு பெரிய ஒரு ஆஃபராக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே மீனா ரொம்பவே முடிக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய ஆஃபர் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னோம்ல, முருகேசன் ஒரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணன், கம்பெனிலாம் ஆந்திராவில் வச்சுருக்குறாங்க, அவங்க என்ன தான் எங்கேனாலும் கூப்பிடுவாங்க வைப்பாங்கன்னு சொன்னோம்ல,
அவங்க பையன் வந்து நிறைய படிச்சிருக்கான், கம்பெனிலாம் வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு மந்திரி வீட்டில் கல்யாணம். பயங்கரமான ஃபேமஸாக பண்ணணும்னு நினைக்காங்க. விருந்தாள் தங்கிறதுக்கே 4 கல்யாண மண்டபத்தை எடுத்திருக்காங்க. ஒரு கல்யாண மண்டபம், பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம். வரவேற்புலாம் பயங்கரமாக இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் நம்ம பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு லைட்டாக தலை சுற்றுது. மீனா என்ன மீனா இப்படி சொல்லுது, உன்னை நம்பி நான் வந்து அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டேன், நீ செஞ்சு கொடுத்துடலாமான்னு கேட்கியே அப்படிங்கிறாங்க. நீங்கள் என் கூட இருந்தால் பண்ணிடலாம், அழகாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா அவங்க பேசுறதெல்லாம் கேட்காங்க. ஏங்க இவ்வளோ பெரிய கல்யாண வீட்டுக்கு உங்களால் பண்ண முடியுமா? எதுனா விளையாட்டு கதை நினச்சிட்டு இருக்காளா? பெரிய பெரிய ஆளுக்கு ஒரு இடத்துல பண்ணால் எப்படிங்க சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாமே சரியாக வரும். மீனாட்ட தன்னம்பிக்கை இருக்குது, உடல் உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க முத்து, நீ சப்போர்ட் பண்ணி இது ஜெயிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் ரொம்ப சிறப்பாக டெக்கரேஷன் வேலையை பண்ணுறாங்க. பார்த்துட்டு அந்த முருகேசனும் ரொம்பவே அசந்துடுறாரு. அசந்துட்டு மந்திரி வீட்டுக்காரங்களும் பார்க்காங்க. பார்த்துட்டு ஏன் அப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே அப்படி இப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வெகுவாக பாராட்டுறாங்க. அப்போது 50 லட்ச ரூபா பேசின தம்பி கூட 5 லட்ச ரூபா வச்சுக்கலான்னு சொல்லி 55 லட்ச ரூபா கொடுக்காங்க. அண்ணாச்சி நீங்கள் ஏற்கனவே 10 லட்சம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி சந்தோஷத்துக்கு வரைக்கும் வாங்கிக்கா அப்படிங்கிறாங்க. மீனா இல்லைங்க 10 லட்ச ரூபா வந்திருக்கீங்களா, எங்களுக்கு 45 லட்ச ரூபா போதும்னு சொல்லிட்டு 45 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. வாங்கி கொண்டு அண்ணாமலை கொடுக்காங்க. கொடுத்த உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இது வந்து உங்கள் உழைப்பு கிடைச்ச பணம் அப்படிங்கும்போது விஜயா வாயை புழக்கிறாங்க. ஒரே வேளையில் இவங்களுக்கு வந்து 55 லட்ச ரூபாய்க்கு வருமானம் வருதா, எப்படின்னாலும் ஒன்றுக்கு பாதி லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது, எப்போ இதில் பாதி வந்து எப்படின்னாலும் சம்பளம் கூலி, பூ வாங்கினது, டெக்கரேஷன் பொருள் வாங்கினது எல்லாத்தையும் கொடுக்கணும்பா அப்படிங்கிறாங்க. சரி இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, மாநிலம் இவங்க பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரவி ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராரு. என்னடா ரவி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா பேங்க் லோனுக்கு அங்கங்கே அலையதான், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அதுபோக சுருதி அப்பா எல்லா இடத்துலையும் நீங்கள் லோன் கொடுக்காதங்க வைக்காதங்கன்னு ஒவ்வொரு பேங்க்லேயே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சரியான காண்டாடுறாரு. பலப்பொருள் உங்கள் அப்பா ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது, எங்கள் அப்பாட்ட நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆனால் எங்கள் அப்பா கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுக்கு பேங்க்கில் போய் லோன் வாங்கணும், நான் எத்தனை கோடி ரூபானாலும் என்னால் தர முடியும், நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓய்வு பண்ணுதி அசிங்கப்படுத்திய, நீங்கள் என்கிட்ட வாங்கிடலாமான்னு அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குது, நாங்கள் உழைச்சி வைக்கணும்னு நினைக்கிறோம், அது வந்து எங்கள் அப்பா விட மாட்டுறாரு அப்படிங்கும்போது தான் முத்து எப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா, மனோஜ் ஒரு இடத்துல கடை வச்சுருந்தான்ப்பா, அது நம்ம சொந்த கடை தானே அப்படிங்கிறாங்க. அதுதான் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்கடா. ஆமாப்பா 26 லட்ச ரூபாய்க்கு தானப்பா எடுத்திருக்காங்க, அந்த கடையை பேசாமல் நம்ம பணம் கொடுத்து வாங்கிடலாம்ப்பா, நம்மகிட்ட தான் இப்போ காசு இருக்கலாம்ப்பா, வாங்கிடலாம், அந்த கடையை வாங்கி பேசாமல் ரவிட்ட கொடுத்துடலாம்ப்பா, மீனா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பணம் விட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. பலக்குறள் அந்த நாங்கள் டெக்கரேஷன் வேலை பண்ணோம்ல பெருசு, அது வந்து பணம் கிடச்சிருச்சு அப்படியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவன் என் தம்பி தானே, என் தம்பிக்கு நான் ஒரு தகப்பு மாதிரி தான், சின்ன தகப்பு மாதிரி தான், அதனால் ரவிக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மீனாவும் நீங்களும் கஷ்டப்பட்டு செஞ்சது வேண்டாம் முத்து அப்படிங்கிறாங்க. சொல்லி இல்லை என் தம்பிக்கு தான் செய்கிறேன், இது உங்கள் அப்பாட்ட பணம் கிடையாது, அதை மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்லை, கூட பிறந்த அண்ணன் தான், டே ரவி ஏற்றுக்கடா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. டே அண்ணன் தானடா சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கடைக்காரங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க கடனை செட்டில் பண்ணுறாங்க. செட்டில் பண்ணிவிட்டு கடை டாக்குமெண்ட்டு வாங்கிக்கிறாங்க. கடை டாக்குமெண்ட் வாங்கின விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சது. மனோஜ் தெரிஞ்சோன்னு அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்கப்பா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டுருக்கோம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா கடங்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, முத்து பணத்தை கொடுத்துட்டானா, மறுபடியும் கடை என்கிட்டே தந்துடுவீங்களாப்பா, நான் கடை நடத்துமாப்பா அப்படிங்கிறாங்க. எதனாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதனாப்பா கடை சாவி கொண்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க மனோஜ். உடனே முத்து இந்த கடை சாவியை அப்படிங்கிறாங்க, கொடுக்க வச்சுருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டே ஓன்ட்ட கொடுக்க சொல்லலை, அந்த நீ வச்சுருந்த கடை இடத்துலையே ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறான் ரவி, இனிமேல் உனக்கும் கடைக்கும் சம்மந்தம் கிடையாது, கடையை வந்து பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கு சரியா, இனிமேல் நீ பணத்தையே கொடுத்தாலும் கடை வந்து ரவி தான் நடத்துவான், நீ தர வேண்டியது அப்பா பணத்தை, கடை வந்து ரவிக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகிட்ட அந்த சாவியை கொடுக்குறாங்க. அதனால் சுருதியும் ரவியும் வந்து அண்ணாமலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் முத்து நீ உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. நீ நில்லுங்க நீ அப்படின்னு சொல்லி ரவியும் சுருதியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. இவங்க முறையாக சம்பாதிச்ச பணம் பெரிய பணம், அந்த பணத்தை கூட தனக்கு வச்சுக்கிடாமல் ரவிக்கும் சுருதி கொடுக்காங்களேன்னு சொல்லிட்டு முத்து மீனா மேலே சரியான மரியாதை வருது அவங்களுக்கு. இப்படியா இருக்குது. உடனே மனோஜ் வந்து ஏமா
சொல்லுங்கம்மா இந்த சாவி எனக்கு வாங்கி தர சொல்லுங்கம்மா, ஏம்மா ப்ளீஸ்மா எனக்கு சாவி தர சொல்லுங்கம்மா, நான் கடன் நடத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அவங்களே நடத்தட்டும், வெறும் கடை சாவி வச்சு நீ என்ன பண்ண போகிற? ஃபர்னிச்சர் பொருள்லாம் இறக்கணும்னா கிட்டத்தட்ட எப்படின்னா 30 லட்ச ரூபா வேணும், உங்கள்கிட்ட தான் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்துட்டு தான் கொஞ்சம் கையில் காசு இருக்கலாமா, அதை வச்சு நான் அப்படி ரொட்டேஷன் பண்ணி வாங்கிடுவோம்மா, எனக்கு நிறைய கம்பெனி தெரியுமா, நான் பேசி கீசி வாங்கி எப்படி நான் டெவலப் பண்ணிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா வாய முடிட்டுறா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜால் ஒன்றுமே பேச முடியல. இவங்க நம்மளுக்கு தந்த கடையில் இவங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் வெளியே போய் ரோஹிணிக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ரோஹிணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனோஜ் கால் பண்ணுறான். மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏய் எல்லாம் உன்னால தாண்டி, என் வாழ்க்கையே முடிச்சு விட்ட, என் கடையை வந்து ரவி ரவி முடிச்சு விட்டான் அப்படிங்கிறது. ரவி முடிச்சு விட்டானா அப்படிங்கிற. ஆமாம், அந்த முத்து அந்த கடையை மீட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டான், இப்போ அவங்க அதில் புதுசாக ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் மனோஜ் அப்படிங்கிறாங்க, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. இந்த சுருதி ரவியும் வந்து அந்த இடத்துல கடை வைக்கவே கூடாது, எப்படியாவது அதை பூந்து கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அம்மாவை கால் பண்ணுறாங்க. சுருதி அம்மா எப்படியாவது ரவியும் சுருதியும் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஆண்டி எங்கள் கடையை சுருதி ரவியும் வந்து வச்சா என்ன ஆண்டி அர்த்தம் அப்படிங்கிற. உங்கள் கடையை வைக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம் ஆண்டி, மனோஜுக்கு தான் அந்த கடை இருந்துச்சு, மனோஜ் கொஞ்சம் கடனால கடன்காரங்க வாங்கிட்டாங்க, அந்த கடனை முத்து கொடுத்து அந்த இடத்துல வந்து ரவியும் சுருதியும் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ரவியும் சுருதியும் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. நடந்ததை வந்து சுதா வந்து வாசியனுக்கு சொல்கிறாங்க. வாசியனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்மகிட்ட கோடிக்கணக்கான ரூபா பணம் இருக்குது, இதை வாங்க மாட்டாங்க, அந்த முத்தும் மீனாவும் கொடுக்குறத வாங்கி இவங்க ரெஸ்டாரண்ட் வைக்க வராங்களா, அது நடக்கவே நடக்காது, என்ன செஞ்சவனோ ஏது செய்வனோ தெரியாது, அந்த கடையை நான் வந்து வர விடாமல் ஆகுதும் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த விஷயத்தை நம்ம தான் பண்ணுதுன்னு தெரியக்கூடாது மாப்பிள்ளைக்கும் சுருதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டேன் சுதா, அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் வராது சரிதானா, நம்ம வச்சு கொடுக்குற ரெஸ்டாரண்ட் தான் மாப்பிள்ளை நடத்தணும், இல்லைன்னா அவன் காலத்துக்கும் 12,000 சம்பளத்தை எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்க, நம்மளை மீறி இந்த அண்ணாமலை குடும்பம் இந்த நிலைமையிலும் பெருசாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து மாப்பிள்ளைக்கும் சுருதிக்கும் செஞ்சு அவங்கள ஒரு ஆளாக்கதை நம்ம சம்மதிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் கால் பண்ணுறாங்க ரோஹிணி, என்னாட்டி அந்த ரெஸ்டாரண்ட் வர்றது நீங்கள் இது பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் ரோஹிணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் பணக்காரி எதுவும் இல்லையாமல் அந்த குடும்பத்தையே ஏமாற்றிருக்காமல், இனிமேல் என் வீட்டுக்காருக்கோ யாருக்கோ கால் பண்ணதை வேலை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.